A tragic story. இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதின ஆத்தர் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படிங்கிறவர் இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜில் ஒரு சிறந்த நாவலிஸ்டில் ஒருத்தர் தான் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. அவர் எழுதின வேனிட்டி ஏர் அப்படிங்கிற நாவல் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப நல்ல பிரபலமான ஒரு நாவலில் ஒன்று. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஸ்டைலாகவும் ஒரு சிம்பிளாக இருக்கிற வொக்காபுலரியோட அந்த சென்டென்ஸே கிளியர் ஸ்ட்ரக்சரில் எழுதியிருப்பார். அவரோட இந்த மாதிரி இருக்கிற குவாலிட்டிஸ் தான் கம்பைண்ட் ஆகி அவர் லைஃபோட வேக்கு நேர்மையாக இருக்குது இந்த குவாலிட்டிஸ் அவருக்கு. அதுதான் அந்த ரியாலிஸ்டிக் லிட்ரேச்சரோட வரலாறில் ஒரு முக்கியமான இடமா அவங்க கொடுத்துருக்காங்க ஆத்தருக்கு. நெக்ஸ்ட்டு ஆன்சர் தி ஃபாலோயிங். முனிவருக்கு எந்த விஷயம் அப்செட்டாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. த பிக்டெயில் ஆஃப் தி சேஜ் ஹங் பிஹைண்ட் ஹிஸ் ஹெட். திஸ் மேட் தி சேஜ் அப்செட். அந்த பிக்டெயில் மீன்ஸ் பன்றி முடி, அது முனிவருக்கு பின்னாடியே தொங்குனது தான் முனிவருக்கு அப்செட்டாக இருந்தது. ஒய் டிட் தி சேஜ் ஸ்பின். ஏன் முனிவர் சுற்றிட்டே இருந்தார். த சேஜ் ஸ்பென் ஆல் டே டு மேக் ஹிஸ் பிக்டெயில் ஹேங் அட் ஹிஸ் ஃபேஸ். சேஜ் அந்த முனிவர் ஃபுல் டே சுற்றிட்டே இருந்தார். ஏன் அப்படின்னா அவரோட அந்த பிக்டெயில் ஃபேஸில் தொங்கணும்னு சொல்லிட்டு. வாட் சொல்யூஷன் டிட் ஹி arrive ஃபார் த மிஸ்ட்ரி தட் ஹீஸ் ஃபவுண்ட். அந்த மிஸ்ட்ரியாக இருந்த பிக்டெயில் அது கடைசியாக என்ன சொல்யூஷனுக்கு அவர் கொண்டு வரணும்னு நினச்சாரு. த சேஜ் டிசைடட் டு டர்ன் ஹிஸ் ஹோல் பாடி. அந்த சேஜ் ஹோல் பாடியும் டேர்ன் பண்ணி தான் முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லி டிசைட் பண்ணார். வாஸ் த ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல் இன் சேஞ்சிங் ஹிஸ் பிக்டெயில்ஸ் பொசிஷன். சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் எ லைன் ஃப்ரம் த போயம். அது ஃபைனலாக அந்த பிக்டெயிலோட பொசிஷனை சேஜ் சேஞ்ச் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்கள் ஆன்சரை அந்த போயமில் இருக்கிற லைனை வச்சு சொல்லியிருக்காங்க. நோ, ஹி வாஸ் நாட் ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல் இன் சேஞ்சிங் ஹிஸ் பிக்டெயில்ஸ் பொசிஷன். அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட பிக்டெயில் இருக்கிற பொசிஷனை சேஞ்ச் பண்ணலை. பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். எதை வச்சு இதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் லைனில் இருக்கு. பட் ஸ்டில் அட் ஹங் பிஹைண்ட் ஹிம் இந்த லைனை வச்சு தான் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிட் சம்திங் ட்ரெட்ஃபுல் ஹேப்பன். ஹவு வுட் யூ டெஸ்கிரைப் தி ஈவெண்ட்ஸ் இன் தி போயம். காமெடி ஆர் ட்ரெஜடி. அதாவது இதில் ட்ரெட்ஃபுல், இதில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் நடந்ததா, அப்புறம் எப்படி இந்த ஈவெண்ட்டை, இந்த போயமோட ஈவெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணலாம். இதை காமெடி போயம் சொல்லலாமா, இல்லை ஒரு ட்ரெஜடி சோகமான போயம்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, நத்திங் ட்ரெட்ஃபுல் ஹேப்பன். இதில் பயன்படுத்துகிற மாதிரி ஒன்றுமே நடக்கலை. த ஈவெண்ட்ஸ் இன் தி போயம் ஃப்ரம் ஏ காமெடி. இந்த போயமில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் அதாவது அவங்க பண்ணுறது காமெடியாக தான் இருக்கும். டு த சேஜ் இட் இஸ் எ ட்ரெஜடி. பட் அந்த முனிவருக்கு, அந்த போயமில் இருக்கிற முனிவருக்கு இது ரொம்ப சோகமான ஒன்று. ரீட் தி லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. பட் wondered much and sorrowed more because it hung behind him. What was he wondering about? எதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. He was wondering about the pigtail hanging behind him. அந்த pigtail பின்னாடி தொங்குறது தான் அவருக்கு ரொம்ப wondering-ஆக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. What does the word it refer to here? Because it hung behind him இருக்குல்ல, இந்த லைனில் இட்டுங்கிறது எதை ரெஃபர் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எது பின்னாடி தொங்குச்சு, pigtail தானே. ஸோ pigtail தான் இதில் இட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. And though his effort never slack. And though he twist and twirl and tack, allows still faithful to his back, the pigtail hangs behind him. Pick out the rhyming words from the above lines and give the rhyming scheme for the same. இதே பேரால் ரைமிங் வேர்ட்ஸும் ரைம் ஸ்கீமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ரைமிங் வேர்டாக இருக்குது? ஃபர்ஸ்ட் லைனில் ஸ்லாக் இருக்குது, செகண்ட் லைனில் டேக் இருக்குது. ஸோ ஸ்லாக், டேக். தேர்ட் லைனில் பேக் இருக்குது. இதுவும் அதுக்கான ரைமிங் வேர்டாக தான் இருக்குது. ஸ்லாக், டேக், பேக். ஸோ இது 3 தான் ரைமிங் வேர்ட்ஸ். ரைம் ஸ்கீம் ஃபஸ்ட்டு வேர்டு இதானே இருக்குது, ஸ்லாக். ஸோ இது ஏ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். செகண்ட் லைனில் இருக்கிறது எது? டேக். ஸ்லாக், டேக். ஸ்லாக்கான ரைமிங்காக தான் டேக் இருக்குது. ஸோ அது ஏ தானே. ஸோ இதுவும் ஏனே நினச்சிக்கணும். அடுத்து பேக்குன்னு இருக்குது தேர்ட் லைனில். அதுவும் ஸ்லாக், டேக், பேக். ஸ்லாக், டேக்கான ரைமிங் வேர்டாக தான் பேக்காகவும் இருக்குது. ஸோ இதையும் ஏனே வச்சுக்கணும். ஹிம்முங்கிறது வேறு வேர்டு இது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் லெட்டர் போட்டுறணும், பின்னு சொல்லிட்டு. அதனால் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட் லைனில் ஏ, செகண்ட் லைன்லேயும் ஏ தான், தேர்ட் லைன்லேயும் ஏ, ஃபோர்த் லைன் பி. ஸோ இதுதான் ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு, டிட் ஹி குவைட் ஹிஸ் ட்ரையிங். ஹவு கேன் யூ சே. அவர் சேஜ் முயற்சி பண்ணுறதை நிப்பாட்டினாரா, எதை வச்சு முயற்சி பண்ணாரா இல்லையான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சேஜ் டிட் நாட் குவைட் ஹிஸ் ட்ரையிங். அவர் முயற்சி பண்ணுறதை நிப்பாட்டவே இல்லை. த லைன்ஸ் ஹிஸ் எஃபோர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அண்ட் ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வில் அண்ட் டேக் ஷோ தட் த சேஜ் டிட் நாட் ட்ரையிங். அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் 2 லைன், his efforts never slack and he twist and twiddle and tack. இந்த லைனை வச்சு தான் அவர் முயற்சி பண்ணுறதை நிப்பாட்டலை.
He mused upon his curious case. What is the figure of speech used this line? இந்த figure of speech வந்து அயனி. ஏன் அப்படின்னா அயனி அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அயனின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவரோட ஒரு காமன் திங்கை போய் ஒரு க்யூரியஸ் கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிக்டெயில் வந்து பின்னாடி தான் இருக்கும். அது ஒரு காமனான திங் தானே, அதை க்யூரியஸ் கேஸ்ன்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து அயனி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லியிருக்காங்க. அயனி அப்படிங்கிறது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அந்த வேர்ட்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உண்மையான மீனிங் நம்மளாம் ஒன்று நினச்சிருப்போம் ஒரு மீனிங்கை, பட் ஆக்சுவல் மீனிங் உண்மையான மீனிங் வேறையாக இருக்கும். ஸோ நம்ம நினச்சதுக்கும் நம்மளோட இன்டென்ஷனுக்கும் உண்மைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் அயனி. இட் மே ஆல்சோ பி a situation that ends up in quite a different way than what is generally anticipated. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட் வேல தான் இந்த சிச்சுவேஷன் வந்து எண்ட் ஆகிருக்கும். அதனால தான் அது அயனின்னு சொல்லுவாங்க. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் பிட்வீன் அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி. இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு அப்பியரன்ஸ் இருக்கிறதுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு அயனி. கேன் திஸ் போயம் பி கால்ட் அன் அயானிக் போயம்? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இந்த போயமே வந்து ஒரு அயானிக் போயம் தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த போயமே நம்ம அயானிக் போயம் சொல்லலாமா, இது வந்து எதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இன் அயானி வி சே ஒன் திங் பட் வி மீன் தி ஆப்போசிட் ஆஃப் வாட் வி சே. அயனி அப்படிங்கிறது வந்து அது வந்து நம்ம ஒரு திங்காக சொல்லியிருப்போம், பட் அதோட மீனிங் வந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். த மேன் இஸ் கால்ட் எ சேஜ் ஆர் வைஸ் மேன். அந்த மேனை வந்து முனிவன் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு புத்திசாலின்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஹீ இஸ் அன் இடியட். பட் உண்மை என்ன அப்படின்னா அவர் ஒரு முட்டாள். நெக்ஸ்ட்டு த பிக்டெயில் ஹேங்கிங் பிஹைண்ட் இஸ் எ காமன் திங். பிக்டெயில் வந்துட்டு பிக்டெயில் என்னது பன்றி முடி, அது ஒல்லியாக தான் இருக்கும். அது ஆக்சுவலாகவே நமக்கு அது காமனாகவே தெரியும், அது பின்னாடி தான் இருக்கும், அது முன்னாடி வராதுன்னு சொல்லிட்டு. தேர் இஸ் நத்திங் டு ஃபீல் சர்ப்ரைஸ் ரேட். இதில் வந்து எதுவுமே சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. தி வைஸ் மேன் திங்ஸ் தட் இஸ் எ க்யூரியஸ் கேஸ். இந்த வைஸ் மேன் முனிவர் வந்துட்டு இதை போய் ஒரு க்யூரியஸ் கேஸாக வந்து சொல்கிறாரு, விசித்திரமாக சொல்கிறாரு. இது வந்து காமனாக இருக்கிறது தான், பட் இதை போய் விசித்திரமாக சொல்லியிருக்காரு இல்லையா. இதுதான் வந்துட்டு அயானிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. Next, the summary of the poem is given, but there are some words missing. Filling the blanks with the help of the box given below. Summary மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. Faithful கொடுத்துட்டாங்க. Faithful, change, pigtail, round, sage, down, slack, out, huge, place, behind, vain, face. Once upon a time there lived a. ஒரு நாள் அங்கே யார் வாழ்ந்துட்டு வந்தாங்க? சேஜ். He had a handsome. அவருக்கு என்ன அழகாக என்ன இருந்தது? பிக்டெயில் இருந்தது. He was worried and pondered over his pigtails. அவர் எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்? அந்த பிக்டெயில் இருக்கிற இடத்த பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஸோ பிளேஸ். He wanted to dash its place. அவர் வந்து அந்த பிளேஸை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? பிக்டெயில் இருக்கிற பிளேஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. He wanted it hanging at his. அவர் அதை வந்து எங்கே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு? முன்னாடி தான் தொங்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. He didn't like it hanging there. எங்கே இருக்கக்கூடாது, எங்கே தொங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? Behind, பின்னாடி. So he turned right and left and dash about, up and dash and in and dash, but it still dash behind him. ஸோ அதனால் அவர் ரைட் அண்ட் லெஃப்ட் டேர்ன் ஆகுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? ரவுண்ட் சுற்றுறாரு. அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் சுற்றுறாரு. அண்டு இன் அண்ட் அவுட், வெளியிலையும் உள்ளேயும் சுற்றுறாரு. இப்போ வர அது பின்னாடி தான் என்ன பண்ணிகிட்ருக்கு? தூங்கிட்டுருக்கு. However, he tried his efforts wherein. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவருடைய எஃபோர்ட்டு வீணாக தான் போகுது, வெயின். பட் he didn't. அவருடைய எஃபோர்ட்டில் எவ்வளோ வீணாக போனாலுமே அவருடைய எஃபோர்ட்டை ஸ்லாக் தளர விடலை. Nevertheless, his pigtail hung faithfully behind him. இருந்தாலும் அவரோட பிக்டெயில் வந்துட்டு பின்னாடி எப்படி இருக்குது? ஃபெய்த்ஃபுல், விசுவாசமாக தான் இருக்குது.